ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து இன்னைக்கு வலுவாக உள்ளது. இன்னும் பல கட்சிகள் மாண்புமிகு அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கூறுவது இன்னும் பல கட்சிகள் வருது. அதே அந்த சைடு பாத்தீங்கன்னா தான் திமுக சைடு தான் கலகலத்து போயிருக்கிறாங்க கூட்டணியில வந்து. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தாவேக்காவோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட தாவேக்கா ஆதரவு குரல்கள் வந்து மிக பலமாக ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. பெரும்பான்மை காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து தாவேக்காவோட போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த கூட்டணி தான் சலசலத்து போய் இருக்கிறது தான் உண்மை. அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மடைமாற்று வேலை செஞ்சு இந்த மாதிரி தப்பான ஒரு நெரேட்டிவை அதிமுக மேல வந்து இந்த மாதிரி ஒரு செட் பண்றாங்க அப்படிங்கிறதா என்னோட கருத்து. பாமக வந்திருக்கு சார். இப்ப பாமக வந்தது கூட அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்தது ரொம்ப சிலாகத்து ஜெல்லாயி சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படியே அந்த பக்கம் அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் இதுல அவருக்கு உடன்பாடு இல்லை, நீங்க கூப்பிட்டு பேசுனதே தப்பு, பேசியிருக்க கூடாது, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆப்போசிட் பண்றது அப்படின்றதும், இதை எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி வைக்கும்போது அவர் ஒண்ணுமே பேசாம அவர் பாட்டுக்கு போனது அப்படின்றது இது அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்கும்? இல்லைங்க, அவங்க சண்டைங்கிறது அதுக்குள்ள நம்ம போகணும்னு விரும்பல. நம்ம வந்து பாமக வந்து அவர் வந்தாங்க, அவங்க வந்து தொகுதி உடன்பாடு பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து உள்ள வராங்க. வாக்கு ஷேரிங்கே மாறும்ல சார். இப்போ ராமதாஸ் ஐயாவுக்கான வாக்கு அன்புமணி ராமதாஸுக்கான பலம் அப்படிங்கிறதும் தனித்தனியா தானே இப்ப இருக்கு. இல்ல இப்ப கூட நேற்று கூட வந்து அவரு திண்டிவனத்துல பேட்டி கொடுக்குறப்ப நாங்க எந்த கூட்டணியும் 2 நாள்ல முடிவு எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க.